கடன் இருக்கும்போது ஜக்காத்து இல்லைன்னு ஒரு பொதுவாக விளங்கி வச்சிருக்கிறாங்க. அது பொதுவானது கிடையாது. கடன் இருப்பவர்களுக்கு குர்பானி இல்லை என்பதையும் இப்படி தான் பொதுவாக விளங்கி இருக்கிறாங்க. அதனுடைய அர்த்தத்தை சரியான முறையில் விளங்கிக்கணும். என்ன விளங்கணும்னு கேட்டால், எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபா கையில் காசு வச்சிருக்கிறேன், 10 லட்ச ரூபா எனக்கு கடன் இருக்குது. 10 லட்ச ரூபா கடன் இருக்கிற காரணத்தினால் 50க்கு ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், அந்த 50 லட்சத்தில் 10 லட்சம் கடன் இருந்தால் அந்த 10 லட்சம் உங்க காசு இல்லை. அதான் அர்த்தம். நீங்க நாளைக்கு இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கொடுத்து ஆகணும். உங்க காசு 40 லட்சம் தான். அப்ப நீங்க அந்த 10 லட்சத்தை கழிச்சிட்டு 40க்கு தான் கடன் கொடுக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும். இப்போ நான் 10 லட்சம் கடன் இருப்பதனால் அதை காரணம் காட்டிட்டு 50 லட்சம் தான் ஜக்காத்து கொடுக்காம இருப்போம் என்று சொன்னால் இது அல்லவா ஏமாத்துற விஷயமாயிரும். இப்படி எல்லாரும் செஞ்சிடலாமா? 1 கோடி இருந்தா 2 லட்ச ரூபா ஜக்காத்து கொடுக்கணும். தப்பிக்கு என்ன செய்யறது? ஒரு நாட்டை 1 லட்ச ரூபா கடன் வாங்கிட வேண்டியது. நான் கடனாளியாக இருக்கிறேன், நான் ஜக்காத்து. அப்படியா? 1 லட்சத்துக்கு கடன் இருந்தா 99 லட்சத்துக்கு கொடு, அப்படித்தானே இருக்கேன்னு. அதனால கடன்ங்கிறது அர்த்தம் என்னன்னு கேட்டா, உங்களுக்கு இருக்கிற இருப்பை விட மேல கடன் இருக்கணும். 50 லட்சம் ரூபா உங்களுக்கு இருக்குது, 60 லட்சம் கடன் இருக்கு, நீங்க எதுவும் கொடுக்க தேவையில்லை. அவனுக்கு தான் ஜக்காத்து அறவே வராது. ஏன்னு கேட்டா, நீ 1 கோடியை வச்சுக்க, 1.25 கோடி கடன் இருந்தா அப்படி ஜக்காத்து உனக்கு கடமையாகும். இப்ப நம்ம கடனாளி ஆயிட்டோமோ அது என்ன அர்த்தம்னு கேட்டா, இது நம்முடையது அல்ல, இது கழிச்சது போக மிச்சம் இருப்பதுதான் நம்முடையது அப்படின்னு விளங்கி கொண்டோமே. ஆனால் அப்ப என்ன அர்த்தமாகும்? நீங்க உங்கள்கிட்ட வந்து 65 லட்சம் இருக்குன்னு சொல்றீங்க, 12 லட்சம் தான் கடன் இருக்குன்னு சொன்னா மீதி 52 லட்சம் இருக்குதுல, அந்த 52 லட்சத்துக்கு ஜக்காத்தை கொடுங்க. 12 கழிச்சிருங்க, அந்த 12 கழிச்சிட்டா 53 லட்சத்துக்கு ஜக்காத்தை கொடுங்க. ஏன்னு கேட்டா, உங்களுக்கு ஜக்காத்துக்கு கடனுக்கு மேல பன்மடங்கு அதிகமா கையில உங்கள்கிட்ட சொத்து ரூபாயே இருக்கிறது, பெருமதி இருக்கிறது. அப்ப நீங்க அந்த பெருமதிக்கு உள்ள ஜக்காத்தை அம்பட்டும் கொடுக்க தேவையில்லை, கடனை கழிச்சு போட்டு கொடுங்க. அது குர்பானிக்கு அப்படித்தான். குர்பானி என்னன்னு கேட்டா, அன்றாட தேவைகள் எல்லாம் போக குர்பானி கொடுக்கறதுக்கு நம்ம சக்தி இருந்தால் நம்ம குர்பானி கொடுக்கணும். ஜக்கா சில மதுஹபுகள் என்ன செய்யறாங்க, ஜக்காத்துடைய நிசாபை தான் கொண்டு ஜாயின் பண்றாங்க. அதாவது ஜக்காத்து கொடுக்கறதுக்கு யார் கடமை இருக்கோ அவனுக்கு தான் குர்பானி கடமை. அப்படி சொல்லப்படவே இல்லை. சும்மா ஒரு ஆள் வருவார், ஒண்ணுமே அவர்கிட்ட இருக்காது, ஒரு ஆட்டை கொடுத்து நீ குர்பானி கொடுப்பாங்க, அவர் கடமையாகி போயிடும். எனக்கு வேற சொத்துலாம் இந்த நிசாப்ல இல்லைன்னு சொல்ல மாட்டார். குர்பானியுடைய அளவு என்னன்னு கேட்டா, உங்களுக்கு அந்த அன்றாட அந்த அன்றைய பெருநாள் செலவு எல்லாம் போக குர்பானி கொடுக்குற அளவு வசதி இருக்கா? ஒரு 10,000 ரூபாய் கையில் இருக்குமா? கொடுத்துருங்க குர்பானியை. அப்படிதான் உங்களுக்கு கடமையாகுது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க வந்து 10,000 ரூபாய் தான் இருக்குது, 50,000 ரூபாய் கடனா இருக்குது, நீங்க கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க 10,000 ரூபாய் கடனை கொடுக்க பாருங்க முதல்ல, அடுத்தவங்க காசு அது. உங்கள்கிட்ட எல்லாம் பர்கா செய்யும்போது கொடுங்க. குர்பானிக்கு அப்படித்தான். அதாவது குர்பானியா இருக்கட்டும், ஜக்காத்தை எதுவா இருந்தாலும் சரி, கடன் நாளைக்கு கிடையாதுன்னு ஒரு பொதுவாக விளங்கிக்கிறாதீங்க. கடன் இருந்தால் அந்த கடன் சரிக்கு சரியா இருந்தாலும் ஜக்காத்து கிடையாது. கடனை விட கம்மியா நம்மள்கிட்ட வந்து பொருளாதாரம் இருந்தாலும் ஜக்காத்து கிடையாது. கடனுக்கு மேல நம்மள்கிட்ட தொகை இருக்குமே, ஆனால் அந்த மேற்கொண்ட தொகை இருக்கும்ல, அது உங்க காசு. 65ல் 10 போனா 55 உங்க காசு தானே. அந்த 55 ரூபா உங்க காசுங்க, உங்க காசு ஜக்காத்து கொடுத்தானே ஆகணும். அதை என்ன செஞ்சு ஆகணும்? ஒன்ஸ் தான், ஒரு தடவை தான் கொடுத்தாகணும். அது ஜக்காத்தை விளங்கிக்கணும்.